ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறமா இது ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ஒரு டெசர்ட்டாக அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கப்பு சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 3/4 கப்பு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டாட்டி நீங்கள் மெல்டட் பட்டர் கூட இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 எக்கு அதையும் நம்ம உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஓவனை 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி விஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நான் இதில் 1.5 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்கு, சுகர், ஆயில் எல்லாத்தையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப்பு மைதா இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நான் 1/3 கப்பு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி ஒரு வயர் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சது. இப்போ பேக் பண்ணுறதுக்காக நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பேஷ்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி நீங்கள் விரிச்சுக்கோங்க. ஏன்னா பேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்புறமா இந்த பேஷ்மெண்ட் பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரேக்குள்ளே இந்த ப்ரௌனியோட பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் சிப் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனுக்குள்ளால் இந்த ப்ரௌனியை நம்ம பேக் பண்ணுறதுக்காக வச்சுருவோம். 175 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ப்ரௌனி நல்லா பேக் ஆகிடுச்சிது. ஸோ அது பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சதுன்னா அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிளைசிங்காக சூப்பராக வந்திருக்குது. இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரேலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி சிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற டைமுக்கு நீங்கள் அதை எடுத்து மைக்ரோவேவில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடுச்சிது. இந்த ப்ரௌனி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த ப்ரௌனியை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லாட்டி உங்கள் வீட்டில் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு எவ்வளோ பனானா தேவையோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது மேலே கொஞ்சமாக நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பனானாவில் 2 சைடுமே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிது. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் சாக்லேட் இல்லாட்டி நியூட்ரலா அதை லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி பிளேட் மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறமா இது மேலே கொஞ்சமாக பவுடர் சுகரை இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் டோட்டலி ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் கலர் பிளேட்டில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இது மேலே நம்ம ப்ரௌனியை சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌனி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதில் 2 ப்ரௌனி வச்சுக்க போகிறேன். அப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பனானா, அதை இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே நான் ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணிக்க போகிறேன். நான் வெனிலா ஐஸ்கிரீம் தான் நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஐஸ்கிரீமோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்கை கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீம் மேலே ஒரு குட்டியாக ஒரு செரியும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டெசர்ட்டும் ரெடி ஆகிடுச்சிது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரௌனியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனி மேலே ஐஸ்கிரீம் பனானாவும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.